ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பெயர் சூரிய நாராயணன். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். லெபார்ட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். முதல்ல நான் எப்படி இந்த இயக்கத்துக்கு வந்தேங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஒர்க்கர் ஒருத்தன் இருந்தான். அவன் எப்போவுமே இந்த மார்னிங் டீ, ஈவினிங் டீலாம் வரும்போது சாப்பிடவே மாட்டான். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது கூட அவனோட சாப்பாடை மற்றவங்களுக்குலாம் கொடுப்பான். ஆனால் மற்றவங்க சாப்பாடெல்லாம் அவன் வாங்கிக்க மாட்டான். என்னப்பா இது புது மாதிரியாக இருக்குது, இது எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை சார், இந்த மாதிரி நான் பிரம்மகுமாரி இயக்கத்தில் இருக்கேன். அதில் எப்போவுமே அவங்கவுங்க சமைச்ச சாப்பாட்டை தான் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அதன் பிரகாரம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த பையனுக்கு ரொம்ப சின்ன வயசு, இந்த வயசுலேயே இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அந்த பையனே, சார் நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், டென்ஷன் இருக்கும், நீங்கள் கூட அங்கே வரலாமே சார், அடையாரில் தான் அவங்க ஆஃபீஸு, உங்கள் வீடும் அடையாரில் தான் இருக்குது, நீங்கள் ஏன் சார் போகக்கூடாது அப்படி. கண்டிப்பாக நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நானும் என் ஒய்ஃபையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அடையாருக்கு போனோம். போன உடனேயே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி முதல்ல ஒரு வாரம் கோர்ஸ் எடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நோ இஷ்யூ, எப்போ வரலான்னு கேட்டால், அதுக்குன்னு ஒரு பிரதர் டெடிக்கேட்டடாக இருக்கார், அவர் வெளியில் வேலை பார்க்குறாரு, அவர் அந்த டயத்துக்கு வரும்போது நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. உங்கள் டயத்தை கன்வீனியன்ட் டைம் சொல்லுங்கன்னாங்க. ஸோ நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 7 மணிக்கு நானும் என்னோடய ஒய்ஃபும் போனோம். போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 days கண்டினியூஸாக போயிட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு அந்த 3 நாள் பாடத்தை கேட்ட உடனேயே அவங்க பெரிய பக்திமான். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்னடா நம்ம பக்தியெல்லாம் போயிடும் போல் இருக்கே, நம்ம கோயிலுக்கெல்லாம் போக முடியாது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 days கேப் விட்டுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 days போனோம், அதுக்கப்புறம் 3 days கேப் விட்டுட்டோம். உடனே 4வது நாள் என்ன பண்ணாங்க ஒய்ஃபு, இல்லை நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு. தாராளமாக போகலாம் அப்படின்னா போன உடனே அன்றைக்கி போனது தான். 25 வருடங்களாக நான் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் கேப் விட்டதில்லை, மனசுக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த ஒரு வாரம் கோர்ஸ் முடித்த உடனே யோகா கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ யோகான்னா உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். உடனே இது ஹட்ட யோகமா, அந்த யோகமா, எப்படி மனசை உடச்சிக்கணுமா, உடம்பை கண்ட்ரோல் பண்ணணுமாலாம் நினைப்பாங்க. இது சகஜ யோகம் சொல்லி அங்கே எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த யோகத்துக்கு அது என்ன ஆக்சுவல் யோகம்னா, நம்ம பகவானோட கனெக்ஷன் வச்சுக்கிறது தான். ஸோ அந்த யோகத்துக்கு திடீர்னு போய் ஒரு கனெக்ஷன் எப்படி வச்சுக்க முடியும்? ஸோ ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும். அந்த சப்ஜெக்ட் தான் இதுக்கு படிப்புன்னு பேர். அதுக்கு பேர் முரளின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ அந்த கிளாஸஸ் டெய்லி மார்னிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஈவினிங்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் 6லேருந்து 7, ஈவினிங்கும் ஒரு 6லேருந்து 7. உங்களுக்கு என்ன டைம் கன்வீனியன்ட் ஆகுது? இந்த மார்னிங்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க, நமக்கு சீக்கிரம் எழுதுக்கிறதுலாம் ஒத்து வராது, நான் ஈவினிங்கே வரேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ அந்த கிளாஸில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அமிர்த வேளையில் ஆக்சிஜனோட ப்ரிவலன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால தான் குழந்தைகளை நம்ம காலையில் எழுந்து படிக்கணும்பாங்க. அந்த ஹார்ட்டு, லங்கு, மைண்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல பவர் இருக்கும். அதனால தான் அந்த அமிர்த வேளையத்தில் எழுந்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது எத்தனை மணின்னு சொன்னால் 4 மணி. நான் சொல்லிட்டேன், 4 மணிக்கெலாம் எழுந்துக்க முடியாது என்னால், நான் பிஸ்னஸில் வேலை இருக்கேன், டூர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அதுலேயும் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. ஸோ நான் அதனால் ஈவினிங் கிளாஸாக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்றைக்கான ஒரு நாள் நான் மேரேஜுக்கு போனோம் ஈவினிங் அப்படின்னா மார்னிங் வரலாமான்னு கேட்பேன். தாராளமாக மார்னிங் வாங்கினாங்க. ஸோ மார்னிங் கிளாஸ் போனேன். அப்போவும் அந்த மார்னிங் கிளாஸில் கூட எனக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் வரலை. சரி, காலையிலேருந்து நம்ம வரணுங்கிறது என்னமோ தெரியல, வரலை. ஸோ திருப்பியும் நான் ஈவினிங் கிளாஸே அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 yearsக்கு கண்டினியூஸாக போயிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு மவுண்ட் அபுல் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்கும் வருஷம். அது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு டீட்டெயில் நவ். ஸோ அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குவாலிஃபை ஆகணும். அதாவது என்னென்னா, பியூரிட்டி இருக்கணும், அமிர்த வேளையில் எழுந்துக்கணும், அப்புறம் ஸ்ரீமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸ்ரீமத்னா பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் அமிர்த வேளை ஏந்துக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம், இப்போதைக்கு என்னை விட்டுடுங்க சிஸ்டர், நான் மவுண்ட் அபுலாம் வரதா இல்லை, இப்போதைக்கு என்னை விட்டுடுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி பரவாயில்ல, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. இதுக்கு நடுவில் 2 years கழித்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான், போனஃபைட் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறதுக்காக ஒரு பேட்ச் கொடுத்தாங்க. ஸோ 2 years 2.5 yearsக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் எலிஜிபிள் ஃபார் த பேட்ச் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் ஒரு 1 yearக்கு அப்புறம் நான் ஓரளவுக்கு தேத்திக்கிட்டேன். சரி,
6லேருந்து 5:30, 5:30லேருந்து 5, 5லேருந்து 4:30 இந்த மாதிரி பண்ணோன்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி இந்த தடவை நம்ம போகலாம். ஏன்னா எல்லோரும் 2:30 மணி 3 மணிக்கெலாம் எழுந்துப்பேன்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் இட் வாஸ் ரியலி எ பிட் டெரிஃபையிங் ஃபார் மீ. அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போ கொஞ்சம் நான் தயாராக இருக்கேன், நான் வரேன்னு சொல்லிட்டு என்னை மவுண்ட் அபு கூப்பிட்டு போனாங்க. அந்த மவுண்ட் அபுவில் அது வந்து யூ ஹவ் காட் டு கோ தேர் டு ரியலி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு 30,000 பீப்புளோட நம்ம மிங்கிள் பண்ணி அவங்களோட பியூரிட்டி, அவங்களோட ஸ்ரீமத்து, அவங்களோட கல்ச்சர், லே ஆஃப் லிவிங் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன், ஈவினிங் ட்ரெயினில் வந்தேன். அடுத்த நாள் காலையில் கிளாஸுக்கு போய் ஃபஸ்ட் ரோவில் நானும் ஒய்ஃபும் உட்கார ஆரம்பித்தோம். அது கிட்டத்தட்ட 2004லேருந்து 2025 வரைக்கும் we never used to miss the morning class. It was so satisfying. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்ச் எங்களோட லைஃப்பில். அதுக்கப்புறம் என்னென்னா, நான் பிஸ்னஸில் இருக்கிறதால நிறைய அடிக்கடி டூர் போவேன். அப்போ நான் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போவேன், நாளைக்கு நான் வரமாட்டேன், 3 நாள் ஊருக்கு போகிறேன், நீங்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எனக்கு தெரியலையே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எங்கேயானு சாப்பிட்டுக்க வேண்டியதான், மேனேஜ் பண்ண வேண்டியதானே. இல்லை பிரதர் அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அங்கங்கே சென்டர் இருக்குது, நான் உங்களுக்கு லெட்டர் தரேன். அந்த காலத்தில் செல்ஃபோன்லாம் கிடையாது, அதனால் உங்களுக்கு நான் லெட்டர் தரேன், அந்த லெட்டரை கொண்டு போங்க, அவங்க உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த லெட்டரை வாங்கிட்டு அங்கே போனேன். நான் நிறைய சென்டர்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு சென்டர்லேயும் எனக்கு வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், அனில் ஸ்டார்ச்னு ஒரு திண்டுக்கலுக்கு ஒரு கம்பெனிக்கு போனேன். மார்னிங் கிளாஸ் அங்கே போனாலும் கிளாஸ் அட்டன் பண்ணிவிடுவேன் கரெக்டாக. ஸோ மார்னிங் அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கஸ்டமரை மீட் பண்ண போயிட்டேன். நான் வந்து உங்களுக்கு லஞ்சுக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன். பார்த்தா மணி 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, லஞ்சுக்கு போகிற மாதிரி தெரியல, மீட்டிங் வாஸ் ப்ரொலாங்கிங். அப்போ என்ன பண்ணேன், நான் வந்து பிரதரே ஃபோன் பண்ணிட்டார் எனக்கு. அவங்க பாருங்கள், அவங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து என் மேலே எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க சாப்பாடுக்குன்னு. இல்லை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி இல்லை, என்ன பண்ணலான்னு தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த கம்பெனி தெரியும், நான் ரிசப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. உடனே இது என்ன ஹவு டு தேங்க் ஒன்றுமே புரியல. கரெக்டாக அவங்க ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் வந்து 1:30 மணிக்கு அப்புறம் அந்த டைரக்டர் என்ன பண்ணார், நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்லாம், நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இது என்னடா வம்பா போச்சு, லஞ்சு வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறாரு, கீழே வேறு லஞ்ச் இருக்கேன்னு. உடனே கீழே போய் கிடுன்னு லஞ்சை எடுத்துன்னு வந்து டேபிள் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸ்லோவாக என்னோடய டிஃபன் கேரியர் எடுத்தேன். என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை இந்த மாதிரி. உடனே த அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தே ஷோடு மீ வாஸ் ஸோ கிரேட். உடனே பசங்களை கூப்பிட்டு நல்ல ஃப்ரூட்ஸ், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி பக்காவாக தோழியெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி பிரதருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் பிரம்மகுமாரி ஸ்டூடெண்ட்டு இதை ஃபாலோ பண்ணுறேன்னொடனே அவர் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து என்னோடய போகையை நான் சாப்பிட வச்சு என்ன நல்ல பெரிய ஆர்டரையும் கொடுத்து என்னை அனுப்பிச்சார். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. எப்படி நான் கிளாஸுக்கு கரெக்டாக வருவேணும், அதே மாதிரி பிஸ்னஸுக்கும் கரெக்ட் டைத்துக்கு போகும். நான் போய் தான் ஃபேக்ட்ரியை திறப்பேன். அந்த மாதிரி ஒரு பேலன்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி அதுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ இட் வாஸ் வெல் பேலன்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த படிப்பு தான் இது ராஜயோக படிப்பு. ஸோ குடும்பத்தில் இருந்துகிட்டே யோகி வாழ்க்கை வாழ்கிறது, எதிர்காலத்தில் ராஜ பதவி, இதுதான் அந்த படிப்பு. ஸோ அந்த படிப்புக்கு முயற்சி இல்லாமல் அது ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த பதவி அது பண்ண முடியாது. அதனால் படிப்புக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததால் ஒரு தடவை கிளாஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அந்த படிப்பில். எனக்கு ஒரு தடவை நான் கிளாஸில் உட்காந்துருந்தேன். நேச்சுரலி நான் பிஸ்னஸ் மேன். உடனே 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிஸ்டர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். சிஸ்டர் சொல்கிறாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, என்ன பார்த்து சொல்லலை. அவங்க சொல்கிறாங்க 10 மணிக்கு தானே அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கு எதுக்கு இப்போயே அதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ கிளாஸை கவனிக்கலாம்ல அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. என்னடா அது என்ன தான் சொல்கிறாங்களா இல்லை எனக்காக தான் இந்த முரளி வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்பவே டச் பண்ணிடுச்சு அது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபேக்ட்ரிங்கிறதால ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். ஸோ அன்றைக்கி காலையில் முடிவு பண்ணி இந்த ஃபேக்ட்ரி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த முரளியில் சிஸ்டர் சொல்கிறாங்க,
உங்களுக்கு ப்ராப்ளம் மலை அளவுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பண்ணிவிடுவேன், நானே நினச்சிட்டு இருக்கீங்க. பகவான் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்துடுறீங்களே. ஸோ ப்ராப்ளத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பார்த்துப்பார். நீங்கள் எதுக்கு நான் சொல்லிட்டு உங்களையே போட்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்னொன்னே, என்னடா இது நமக்காகவே பகவான் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock ஃபேக்ட்ரிக்கு போனேன். வாசல் எல்லோரும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல், கேட்டே திறக்கலை, உள்ளே போகாமல் நின்றுட்டே இருந்தாங்க. நான் நேராக மேலே போயிட்டு, இன்றைக்கி நீங்கள் எனக்கு பாபா சொன்னீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னா, அப்போவே ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அது என்ன நடக்குதோ தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, நீயாச்சு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 5 minutes ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். உடனே எல்லா ஒர்க்கர்ஸும் மாடிக்கு வந்தாங்க. சார் என்ன சார் நீங்கள் பாட்டில் ஏந்து மேலே வந்துட்டீங்க, நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம், உங்களை நம்பி தானே சார் நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் எதாவது பார்த்து பண்ணுங்கள் சார், நாங்கள் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், சாவி கொடுங்க சார், நாங்கள் வேலைக்கு போகிறோம், எதுவுமே நாங்கள் பேசுகிறதா இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறதா இருந்த ஃபேக்ட்ரியை ஜஸ்ட் லைக் தட் வித்தின் மினிட்ஸ் இட் காட் ஸ்டார்டட். அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் எனக்கு சால்வாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லைஃப். அதுக்கப்புறம் 2-3 இன்சிடெண்ட் சொல்கிறேன் நான். ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்னென்னா, நான் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்குறதா இருந்தேன். அதுக்கு அட்வான்ஸ் ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு 1 crore rupees. ஸோ 25 lakhs அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்னொரு இடத்துல எனக்கு லேண்ட் இருந்தது, அது ஒரு 35 lakhs போகும்னு சொல்லிட்டு அதை விற்கிறதா இருந்தேன். அதை விற்கிறதுக்கு பையர் ரெடியாக வந்தாங்க. ஒரு முஸ்லீம் லேடியும் இன்னொருத்தரும் வந்தாங்க வாங்கிறதுக்கு. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டு அப்படின்ட்டார். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்னடா இவருக்கு ஒரிஜினலும் தெரியாது, ஜெராக்ஸ் கூட தெரியாதானே இவருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட டாக்குமெண்ட்டு. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டாக்குமெண்ட்டுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வராது, வெறும் க்ரீன் பேப்பர் மாத்திரம் தான் வரும். க்ரீன் பேப்பரில் லாஸ்ட்டில் அந்த ரெஜிஸ்ட்ரார் சொசைட்டியோட ரெஜிஸ்ட்ரார் சைன் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். ஸோ நான் அதை கவனிக்கலை. அது போன உடனே அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. உடனே அந்த லேடியும் அந்த பையர் என்ன சொல்கிறாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ தப்பு நடக்கலை, என்னவோ நடந்திருக்கு, ஒருவேளை நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பேங்க்கில் கொடுத்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கலாம், ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் தெளிவாக யோசிங்க. 3 நாள் லீவ் ஆகிடுச்சு பேங்க்கும், 4 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வருவோம், நீங்கள் போங்க பேங்க்கு கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. என்னடா பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சின்னு ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், இதை பாரு நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், அது இனிமேல் வராது, இந்த லேண்டும் விற்க முடியாது, ஸோ நம்ம எந்த நிலைக்கு வேணாலும் நம்ம தள்ளப்படுவோம், அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, பகவான் இருக்கார், நம்ம பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல நான், ஏன்னா அந்த பக்கம் வந்துருச்சு இதில். அப்புறம் என்னாச்சு, மண்டே அன்றைக்கி அந்த ஒர்க்கிங் டே அன்றைக்கி போனேன் பேங்க்குக்கு. போனால் அங்கே ஏற்கனவே நான் ஆந்திரா பேங்க்குன்னு இதில் வச்சுருந்தேன் நான் பெசன்ட் நகரில். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட் பேங்க் மைசூர் வந்தேன், திருப்பியும் நான் வேறு பேங்க்கு போயிட்டேன். அப்போ என்னாச்சு, அங்கே இருந்த பையன் ஒர்க்கர் பியான், அவன் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன்ப்பா, என்ன சார் இங்கே விஷயம்னு. இல்லைப்பா நான் ஒரு டாக்குமெண்ட்டு அவர் உடனே அந்த பேங்க் மேனேஜர், சார் என்ன சார் 7 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போய்ட்டு கேட்டுட்ருக்கீங்க, அதெல்லாம் டிஸ்கார்டட் சார் அப்படின்ட்டார். உடனே அந்த பையன், சார் என்ன சார் பேசுகிறீங்க, லாக்கருக்கு எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னு கொடுக்குன்னு உள்ளே போனான். உள்ளே போய் டாக்குமெண்ட்டோட வந்துட்டான். எனக்கு ஒரே ஷாக்கிங்கு, என்னப்பா இப்படி சார் அவரை டாக்குமெண்ட் இங்கே தான் சார் இருக்குது, எனக்கு தெரியும் சார், இருந்தாங்க அப்படின்னு டாக்குமெண்ட் கொடுத்துட்டாரு. எனக்கு ஹாப்பினஸுக்கு ஒரு அளவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் அதையும் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் அதை மறக்கவே முடியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த பிரம்மகுமாரிகளில் நிறைய தாரணைகளில் கொஞ்சம் டஃப்பான தாரணை, ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அது எங்கே போனால் ஒயிட் ட்ரெஸ் போட்ட விட்ருவாங்களே ஒன்று அப்படின்லாம் கூட கேட்டாங்க. அப்படிலாம் எனக்கு நான் ரொம்ப ஒயிட் ட்ரெஸ்ஸை லைக் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு சிம்பிளிசிட்டி, ரெண்டாவது பியூரிட்டி, மூணாவது ஒயிட் ட்ரெஸ் டஸ் நாட் அப்சார்ப் எனிதிங், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் எவ்ரிதிங். ஸோ அதனால் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவுமே நமக்கு உள்ளே போகாது. அதனால் இந்த ஒயிட் ட்ரெஸ் மேலே எனக்கு பிரியமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய மிஸ்ஸஸும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த ஒயிட் ட்ரெஸ்லாம் நாங்கள் ரொம்பவே லைக் பண்ண ஆரம்பித்தோம். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸுங்கிறது நாங்கள் புரிஞ்சிட்டோம். ஸோ என்னென்னா, டு நோ ஹூ யூ ஆர், ஹூ ஆம் ஐ, டு நோ ஹூ இஸ் காட், டு ஃபேஸ் எனி டைப் ஆஃப் சிச்சுவேஷன் வித் ஈஸ், நிறைய பிராப்திகள், நிறைய சக்திகள் எல்லாமே இதில் ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப கஷ்டப்படாமல் எனக்குள்ளே அது அனுபவம் ஆச்சு.
அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓவர் பீரியட் இந்த கொரோனா வந்தது. இந்த கொரோனா வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு 10-15 நாள் கிளாஸுக்கே போக முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க, இவங்க ஆன்லைன் கிளாஸ்னு கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பித்தாங்க. அந்த ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் கேட்பேன், உடனே அங்கே அது இங்கே வேடிக்கை பார்க்குறது, அங்கே போய் தின்னு ஒரு காஃபி சாப்பிட்லாமா, இல்லை கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம், எப்படி யூடியூப்பில் வரப்போகுது ரெக்கார்டு தானே, அப்புறம் கேட்டுக்கிறது. இந்த மாதிரிலாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் கண்டினியூஸாக 2 பேருக்குமே சோம்பேறித்தனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. அதனால நேராக சிஸ்டர்கிட்ட வந்தோம். எல்லாம் இங்கே கேட்லாம் பூட்டிடுவாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனே அதுதானே, யாரையும் உள்ள விடக்கூடாது, க்ரௌடு சேர்க்கக்கூடாதுன்னு. சிஸ்டர் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஐ திங்க் மைண்டு எங்கேயோ போய்டுன்னு நினைக்கிறேன். இல்லை 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 கவலையே படாதீங்க, உங்களுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் 2 பேரும் 4 மணிக்கு வாங்க, நான் கரெக்டாக கேட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி இது. அப்போ நான் வந்து 4 o'clock கிளாஸ் ஆரம்பித்தேன். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த கிளாஸை நாங்கள் மிஸ் பண்ணுறதே கிடையாது. இன்னி வரைக்கும் அதுலேயும் எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஒன்றும் இல்லை, நான் ஊருக்கு போனால் கூட இந்த பால்காரன்ட்ட சொல்லுவேன், இப்போ 2 பாக்கெட் பால் இங்கே போடுறதில்ல, அதை அங்கே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் இங்கே கடைக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 டசன் பழம் வாங்கினா சீப்பாக இருக்கே, நம்ம நல்ல பழமாக வேறு இருக்கே, நம்ம கொண்டு போய் நம்ம ஃபேமிலி கொடுப்போம். இது ஒரு ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி முதல்ல. ஸோ அங்கே கொண்டு போய், ஸோ சின்ன சின்ன சேவைகள் சென்றதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக குறைச்சிக்கிட்டு இதில் இன்னும் சேவையில் நான் ஈடுபடணும்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு எனக்கு எல்லா சிச்சுவேஷனும் அனுகூலமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு சாக்கு போக்கு என்னென்னா டைமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க டைம் இருக்குது. மார்னிங் கிளாஸ் வரேன், நேராக பார்க்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறேன், என் பிஸ்னஸை பார்க்குறேன். இப்போ இன்னும் சாயங்காலம் கூட இப்போ நான் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெட்ஜாக சேவை செய்யணும் இந்த இயக்கத்துக்குற ஆசை ரொம்பவே இருக்குது. அது என்னால் முடியும், அதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டேன் நான். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய இதை நல்லா ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நீங்களும் இதில் பெனிஃபிட் பண்ணணும்னு ஐ எம் ஜஸ்ட் ரெக்வஸ்டிங் ஆல். தேங்க்ஸ் ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். தேங்க்யூ. ஓம் சாந்தி.